வணக்கம் மாணவர்களே, சரிங்க மாணவர்களே. இப்போ வந்து நம்ம விளையாட்டை பற்றி, அதாவது மலேசியா ஈடுபட்ட விளையாட்டை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கடந்த வாரம் வந்து நம்ம பொதுவான சில கதைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதாவது என்னென்ன விளையாட்டு இருக்கின்றது, சரியா? அப்போ வந்து சுக்கான் பாராலிம்பி, சுக்கி, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? பிறகு வந்து சத்து முரேட், சத்து சுக்கான், எம்எஸ்எஸ்எம்னா என்னது, ரிமூவ் ப்ரோக்ராம்னா என்ன, அதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். சரி மாணவர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மலேசியாவால் முடியும். மலேசியா வந்து எதுல வந்து சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, சரியா? அது வந்து எப்போ வந்து நம்மளுடைய மலேசியா வந்து உச்சத்துக்கு போனாங்க அப்படின்னு, அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா காற்பந்து விளையாட்டு. நீங்க உங்களுக்கு தெரியும், ஓகே, காற்பந்து விளையாட்டு உலக அளவில் மலேசியா வந்து பிரபலமாக இருக்கு. இருந்தாலும் உலக கிண்ணத்துக்கு மலேசியா இது வரைக்கும் தகுதி பெறவில்லை, சரியா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே வந்து ரொம்ப அனைவருக்கும் பிடிச்ச விளையாட்டு, அனைவரும் விரும்பி பார்க்கறதுனா காற்பந்து விளையாட்டு தான் மாணவர்களே. ஓகேவா? இங்கிலீஷ் பிரீமியர் லீக், இத்தாலியன் லீக், ஸ்பெயின் லீக், அதாவது பிறகு ஐரோப்பா லீக் நிறைய இருக்கும். ஸோ இது போல நிறைய லீக் இருக்கு. அது போல நம்ம நாட்டிலையும் இருக்கின்றது. நம்ம நாட்டுக்கு வந்து மலேசிய காற்பந்து சங்கம் சொல்லுவாங்க. அது 1963 தொடங்கப்பட்டது. இப்பொழுது வந்து அது பேர் வந்து FAM, ஃபுட்பால் அசோசியேஷன் ஆஃப் மலேசியா, FAM சொல்லுவாங்க. FAMனா நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு முடிவு எடுக்குதுன்னா மலேசியாவில் வந்து காற்பந்தில் அந்த முடிவு வந்து இந்த FAM தான் முடிவு எடுப்பாங்க. சரியா மாணவர்களே? ஓகே, அப்போ அந்த வகையில் 1957, அதாவது நம்முடைய சுதந்திரத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பெஸ்தா போலா மர்டேக்கான ஒரு போட்டி நடக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டு இருந்துச்சு, ரொம்ப காலமா நடந்துருச்சு. அதுல மலேசியாவும் பல தடவை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப அதிகமாக தென் கொரியா, சவுத் கொரியான்னு சொல்லுவாங்க, அந்த நாடு இந்த போட்டிக்கு வரும். சரியா? இந்த போட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, அதாவது இந்த பெஸ்தா போலா மர்டேக்கா வந்து ஒரு பெரிய கப்பு இருக்கும், பெருசா ரவுண்டா. ஸோ அதுக்காக வந்து மற்ற நாடுகள், உலகத்தில் உள்ள சில ஒரு 10-15 நாடுகள் கலந்து கொள்ளும் அந்த போட்டிக்கு. எப்போதுமே மலேசியா அழைப்பாங்க. குறிப்பாக ஆசியாவில் உள்ள நாடுகள்லாம் வரும். ஸோ அந்த போட்டியை வருஷம் வருஷம் நடத்தினாங்க. இடையில வந்து இடைப்பட்ட காலத்தில் சில சிக்கல்னால அந்த போட்டி நடைபெறலை. ஆனால் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெஸ்தா போலா மர்டேக்கா நடைபெற்றது. இப்போ நடைபெறாததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட்னால எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருக்காங்க. சரி, அடுத்த மாணவர்களே, மலேசியாவோட சாதனை. மலேசியா வந்து எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக கிண்ணத்துக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை. கடந்த ஆண்டு போயிருக்கணும், அவங்க தவிர்க்க முடியாத காரணத்தில் சில குழுவோட வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சரியா? 2022 உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த உலக கிண்ண காற்பந்து நடைபெறணும். ஆனால் மலேசியா அதற்கு தகுதி பெறவில்லை. ஆனாலும் ஒலிம்பிக், அதாவது ஒலிம்பிக் நடக்கும். இப்போ வந்து இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு செய்ய வேண்டிய ஒலிம்பிக் வந்து, அதாவது டோக்கியோ ஒலிம்பிக் சொல்லுவாங்க, இப்போதான் நடைபெற்றது 2021. ஓகே, அது கூட மலேசியா போகல. ஆனால் 2 தடவை மலேசியா போயிருக்கு ஒலிம்பிக், அதாவது காற்பந்துல. முதலாவது 1972 முனிஷ் ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜெர்மன்ல நடைபெற்றது. அடுத்து வந்து ருஷ்யால 1980க்கு மலேசியா தகுதி பெற்றது. இது வந்து ஒரு படமா கூட எடுத்திருக்காங்க, ஓலா ஓலா மலேசியான்னு அப்படி பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்படின்னு ஒரு படம் இருக்கும். மலேசியா வந்து கொரியா கூட விளையாடுற போட்டியை ஃபைனல் காட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கதை தெரியும். 1980 மலேசியா வந்து ஒலிம்பிக்கு தேர்வு ஆகிவிட்டது. இருந்தாலும் மலேசியா அந்த போட்டிக்கு போகவில்லை, மாஸ்கோவுக்கு. ஏன் போகலன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட காரணம். அங்கே வந்து சில அடுக்குமுறைகள், சில பிரச்சனைகள் நடைபெற்றதுனால மலேசியா அந்த போட்டிக்கு, காற்பந்து போட்டிக்கு அனுப்பலை. ஓகேயா? சரியா மாணவர்களே? அடுத்து பார்த்தீங்கன்னா காற்பந்து சம்மேளனம், அதாவது FAM நடத்துகின்ற ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையிலான போட்டி. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அதாவது பியால மலேசியான்னு சொல்லுவாங்க மலாயில, மலேசிய கிண்ணம். இப்போ வந்து ஸ்லாங்கூர், பினேங், பஹாங், அடுத்து வந்து ஜொகூர். இப்போ வந்து பேர் ஜொகூர் ஜேடித்தி. ஓகேவா? கடந்த ஒரு 2-3 ஆண்டு காலமாக இந்த ஜொகூர் ஜேடித்தி தான் இந்த மலேசிய கிண்ணத்தை வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. முன்பு வந்து இந்த மலேசிய கிண்ணத்தில் சிங்கப்பூர் நாடும் கூட இருந்துச்சு நம்ம நாட்டில்.
இப்போ ஒரு கொஞ்சம் 10 வருடமாக தான் அது இல்லை. சரியா? அது வந்து மலேசிய கிண்ணம் இப்போ கூட ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பஹாங் லவான் ஸ்லாங்கோங், பெராக் லவான் கிளாந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மலேசிய கிண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல லீக் முறையில நடக்கும். பிறகு குறிப்பிட்ட குழுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மலேசிய கிண்ணத்துக்கு ஃபைனல் மாதிரி வருவாங்க. சரியா? கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட நடக்குது. போன வாரம் கூட நான் பார்த்தேன், நடந்துகிட்டு தான் இருக்கின்றது மாணவர்களே. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா 67 முதல் இதுல அதிக அளவுல நான் சொன்னேன் இல்லையா, அதிக அளவுல வெற்றி பெற்ற குழு வந்து ஸ்லாங்கூர் மாநிலம். அப்புறம் சிங்கப்பூர், நான் சொன்னேன் இல்லையா, சிங்கப்பூர் நாடு இருந்தாலும் இந்த போட்டியில சிங்கப்பூர் நாடு வந்து கலந்து கொள்ளும். அது 24 முறை வெற்றி கொண்டிருக்கு. அடுத்து பேராக். சரியா? இது வந்து மலேசிய கிண்ண காற்பந்து போட்டிக்கு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 சுசுகி ஏஎஃப்எஃப் அப்படின்னா இந்த ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான இந்த பேல சுசுகி ஏஎஃப்எஃப் நடக்கும். அதுவும் ஒரு காற்பந்து விளையாட்டு தான். சரியா? அந்த காற்பந்து விளையாட்டு வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அப்ப கடந்த ஆண்டு நடத்தல, ஸோ அதனால இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இப்ப வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு தான் அதற்கான குழுக்கள் நடைபெற்றது. சரியா? நீங்க இந்த பேல சுசுகி ஏஎஃப்எஃப் பார்த்தீங்கன்னா அது தெரியும். போன வருஷம் நடக்க வேண்டியது, ஓகேவா, ஆனா நடக்கல. சரியா? அப்ப இந்த ஆண்டு நடக்க பொழுது ஏறக்குறைய நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல இந்த பேல சுசுகி ஏஎஃப்எஃப். ஸோ 2010ல நம்ம வந்து இதை டத்தோ ராஜகோபால்னு சொல்லுவாரு. அவர் வந்து நம்மளுடைய பயிற்றுனராக இருந்தாரு. அவர் தலைமையில மலேசியா வந்து முத பேல சுசுகி கப் அடிச்சிச்சு. பிறகு திருப்பி இன்னொரு தடவை ஒங் கிம் சுய் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூர்லாத்தை இருந்தார், அதாவது பயிற்றுனர். அவர் தலைமையிலையும் நம்ம இந்த பேல சுசுகி கப்பை வெற்றி அடைந்தோம். இப்போ வந்து கொஞ்ச காலமாக வியட்நாம் வந்து இந்த பேல சுசுகி கப்ல வேகமாக இருக்கின்றது. சரியா? ஆக இதெல்லாம் வந்து காற்பந்து ஒட்டிய நம்ம நாட்டில் நடக்கின்ற சில போட்டிகள் இன்னும் நிறைய இருக்கு. பேல ரசா இருக்கு, பேல ராஜராஜ மலாயு இருக்கு, பேல பரதம் கிண்ண காற்பந்து, அதாவது இந்தியர்களுக்கு இடையிலான மாநிலங்களுக்கு இடையிலான போட்டி, பரதம் கிண்ண காற்பந்து. இதெல்லாம் நடக்குது மாணவர்களே. நீங்க நாளிதழ்கள் படிச்சாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, அல்லது கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே குழு விளையாட்டு. சரி, ஆக வந்து நம்ம நாட்டுல காற்பந்து தான் முக்கியம் இல்லை, மற்ற விளையாட்டு தான் வேகம். சரியா? ஆக நம்ம நாட்டு வீரர்கள் என்ன சொல்லுவாங்க, வெளிநாடுகளுக்கு இப்பொழுது அதிகமான போட்டியில உலகத்துல சிறந்து விளங்குதுன்னா ஒரு போட்டி இப்ப நடக்குது. என்ன தெரியுங்களா? பேட்மிண்டன். பேட்மிண்டன் வந்து நமக்கு தெரியும், லீ சாங் வை. அவர் தான் வந்து உலக தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டாளர். அவரை நீங்க மறந்துடக்கூடாது. சரியா? அவரை மறந்துடக்கூடாது. பேட்மிண்டன் தான் ரொம்ப ஃபேமஸ் நம்ம நாட்டுல. பிறகு வந்து ஸ்குவாஷ்ல. ஸோ பிறகு சில போட்டிகள் இருக்கு, நம்ம பிறகு ஒவ்வொன்றாக பார்ப்போம் மாணவர்களே. சரியா? ஓகே, நன்றி. அடுத்ததாக ஓகே, அடுத்து வந்து இந்த புகழ்மிகு எனது மலேசியால கொஞ்சம் விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சி விளையாட்டும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த போட்டியும் நடைபெறும். சரியா? இது வந்து பக்கம் 152 பாருங்க, அங்க இருக்கு. அது வந்து 77ல ஆரம்பிச்சாங்க சி விளையாட்டு. ஓகே, வந்து சியாப்னு சொன்னாங்க, சீப் சொல்லுவாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியா பெனின்சுலர் கேம்ஸ் என அழைக்கப்பட்டது. சரியா? இதுல வந்து ஆசியானில் உள்ள அனைத்து நாடுகளும் பங்கேற்று கொள்கின்றன. ஓகேவா? சரியா? பிறகு வந்து 89, 2009, 2011 ஆகிய நாட்டுல வந்து அப்ப அந்த காலங்கள்ல ஈபு அம்மாசுனு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி, அதாவது என்ன தெரியுங்களா, நிறைய சி விளையாட்டு போட்டி வந்து நிறைய போட்டி இருக்கும். ஓடுறதுல நிறைய இருக்கு. 100 மீட்டர், 200 மீட்டரு, ஜிம்னாஸ்டிக், ஸ்விம்மிங், நீச்சல், பிறகு மற்ற போட்டி, அம்பு எறிதல், இதெல்லாம் நிறைய இருக்கும். அது வந்து ஆசியா நாடுகளுக்கு இடையிலான போட்டியில ஈபு அமாஸ் அப்படின்னு சொன்னா அந்த போட்டிகளுக்கே முக்கியமான போட்டி காற்பந்து. நான் முன்னுமே சொன்னேன் இல்லையா, அந்த போட்டிக்கு முக்கியமானதே வந்து ஈபு அமாஸ். அந்த போட்டியில நம்ம நாடும் தங்கம் வென்று இருக்கின்றது. காற்பந்துல வந்து தங்கம் வென்று அது வந்து ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லுவாங்க, ஈபு அமாஸ். ஓகே, மறந்துடாதீங்க.
ஸோ இது 2001 தான் நம்ம மலேசியா வந்து எவ்வளவு பதக்கங்கள் பெற்றது அப்படின்னு இருக்கு. பிறகு நம்ம நாடு அதுக்கு மேலேயும் நம்ம நாடு பதக்கங்கள் பெற்றிருக்கின்றது. ஆக இந்த சி கேம்ஸ் சொல்லுவாங்க, சி விளையாட்டு போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். உண்மையிலேயே இந்த ஆண்டும் அது ஒரு நாட்டில் நடைபெறணும். அந்த நாட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மலேசியாவும் ஏற்று நடத்துகின்றது, தாய்லாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், பிறகு லாவோஸ், வியட்நாம். ஸோ இந்த நாடுகளில் தான் வந்து கலந்துக்கின்ற சில போட்டிகள். புருனாய், கம்புச்சியா, சரியா, இதெல்லாம் நாடுகள் கலந்து கொண்ட நாடுகள். ஸோ ஒவ்வொரு நாடும் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை நடத்துவாங்க. சரியா, நீங்க அதை பாருங்க. சி கேம்ஸ் இந்த வருஷம் எங்க நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. சரி, அடுத்து வந்து ஆசியா போட்டிகள். போட்டிகள் வந்து இது வந்து வந்து ஆசியான் நாடுகள். இப்போ வந்து ஆசியா நாடுகள், ஆசியாவில் நிறைய நாடுகள் இருக்கு. சீனா, இந்தியா, பிறகு வந்து ஆஸ்திரேலியா கூட அதுல இருக்கும். சரியா, ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஆசியான் நாடுகள். கொரியா, தென்கொரியா, ஜப்பான், ஸோ இந்த நாடுகள் எல்லாமே அதில் உள்ள இடம்பெற்றிருக்கோம். அதுவும் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். அதில் முக்கியமாக நம்முடைய இந்தியர் ஒருவர் இருக்காரு, டான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் எம் ஜெகதீசன். ஸோ அவங்களாம் வந்து அந்த போட்டியில் 100 மீட்டரில் தங்கம் வென்றவர்கள். 100 மீட்டரில் தங்கம் வென்றவர்கள். அவர் டாக்டர் ஜெகதீசன் பார்த்தீங்கன்னா அவர் ஒலிம்பிக் போட்டியிலேயே போய் அரையிறுதி சுற்று வரை பங்கெடுத்தவர். 66, 68 ஒலிம்பிக்லேயே போனவர். சரிங்களா, ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இந்த ஆசிய விளையாட்டு போட்டி வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஓகே, நம்ம வந்து உலகத்தில் நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா மாணவர்களே? சரி, அடுத்தது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, காமன்வெல்த் விளையாட்டு போட்டி வந்து எந்த நாடுகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்குட்பட்டு இருந்த நாடுகளாக இருந்தால் அந்த நாடுகள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மலேசியாவும் அந்த பிரிட்டிஷ்குட்பட்ட நாடுகளில் ஒன்று. நிறைய நாடுகள் இருக்கின்றன. ஓகேவா, 1930 இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 4 ஆண்டுகள்லையும் இந்த போட்டி நடைபெறும். இறுதியாக 1998 மலேசியாவில் நடந்தது இந்த போட்டி. சரியா, மலேசியாவில் நடந்தது. ஸோ பிறகு வந்து ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இது நடைபெறும். மலேசியா சில சமயங்களில் நிறைய தங்க பதக்கங்கள் வெல்கின்றன. சரியா, இது வந்து நம்மளுக்கு தெரியும். சில ஏன்னா வந்து பூப்பந்து போட்டி, பிறகு எடை தூக்கும் போட்டி, அதெல்லாம் வந்து மலேசியா சிறப்பான என்ன சொல்லுவாங்க அடைவு நிலையை அடையும். முக்கியமாக மீள் பலகை, அதாவது நீங்கள் பண்டலையெல்லாம் ரெனோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து இந்த போட்டியில் முதலாவதாக வந்திருக்காங்க, தங்கம் வென்று இருக்காங்க காமன்வெல்த் போட்டியில். சரியா, ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்க மீள் பலகை நீச்சல் போட்டி, குதிக்கும் நீச்சல் போட்டி அது. ஸோ அந்த போட்டியில் வந்து நீங்கள் அடுத்து எடை தூக்கும் போட்டியிலையும் மலேசியா கலந்து கொண்டு இந்த காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றிருக்கின்றது. ஸோ இதெல்லாம் முக்கியமான போட்டி நம்ம நாட்டுக்கு. சரி, அடுத்து ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக் போட்டி சற்று முன்பு தான் சொன்னேன். ஒலிம்பிக் போட்டி 1896 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து திடல் தட போட்டி, அதாவது ஓட்டப்பந்தயம், பூப்பந்து, காற்பந்து. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறும். ஸோ இது வரைக்கும் பெரிய சாதனைனா 1964 டோக்கியோவிலையும் 1968 மெக்சிகோவில் நடந்த போட்டியில் நம்முடைய இந்தியர் ஒருவர் டத்தோ டாக்டர் எம் ஜெகதீசன் 200 மீட்டரில் ஓட்ட போட்டியில் இறுதி சுற்றுக்கே தகுதி பெற்றிருக்கின்றார். சரி, இறுதி சுற்றுக்கே போயிருக்காது. அதான் பெரிய சாதனை ஒலிம்பிக் போட்டியில், ஓட்டப்பந்தயத்தில். நம்ம நாடும் இது வரைக்கும் ஒலிம்பிக்கில் இது வரைக்கும் எந்த ஒரு தங்கமும் வென்றதில்லை. இருந்தாலும் டத்தோ லீ சொங்குவாய் வந்து ஒரு 3 முறையாக வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு. இப்போ நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து நமக்கு 2 பதக்கம் கிடைச்சிச்சு. ஒன்று வந்து வெள்ளி வந்து நம்முடைய சைக்கிள் வீரர், ஓகே, சைக்கிளில் ஒரு வெள்ளி கிடைச்சிச்சு. அடுத்து ஒரு வெண்கலை வந்து நம்முடைய இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில், பூப்பந்து போட்டியில் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் நமக்கு கிடைத்த போட்டிகள். இந்த ஒலிம்பிக் போட்டியும் மாணவர்களே 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்றது.
4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்றது. சரியா? ஓகே, அடுத்த போட்டி மாணவர்களே, இந்த தாமஸ் கிண்ண பூப்பந்து இது வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் பேட்மிண்டன் போட்டி. ஸோ இதுலயே மலேசியா வந்து கடைசியாக 92ல நம்ம வென்று இருக்கின்றோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து 2வது நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் கிண்ண வந்து நம்மளுடைய விளையாட்டாளர்கள் லீ சொங் வை, ஃபூ கோக்கியோங், ஓகேவா, இப்போ வந்து ஜி ஓகே அவர் இருப்பாரு, ஓகே அவர் இருக்காரு. இப்போ இந்தியர்களில் என்ன சொல்லுவாங்க, கிஷோனா, இப்போ கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ராஜலட்சுமி டீச்சர் மாதிரி இருப்பாங்க, கிஷோனா. அவங்க நெகிரி சிமிலான உள்ளவங்க. அவங்க வந்து மலேசியாவுக்கு இப்பொழுது ஒற்றையர் பிரிவில் பெண்களில் விளையாடுறாங்க. ஓகேயா, நினைக்கிறேன் இன்றைக்குன்னு தெரியல, அதாவது ஒரு 12ஆம் தேதியா, அப்போ வந்து இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது டென்மார்க்கில். இப்போ நீங்கள் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா இரவில் அது போடுவாங்க. தாமஸ் கிண்ணம் இப்போ நடக்குது. அதில் வந்து 2 பிரிவாக இருக்கும். ஒன்று வந்து ஆண்களுக்கு வந்து தாமஸ், பெண்களுக்கு வந்து ஊபர் கிண்ணம். ஸோ அந்த போட்டி அங்கே நடைபெறுகின்றது டென்மார்க்கில். மலேசியா இப்போ அங்கே போயிட்டாங்க. ஓகே, இந்த மாதம் அக்டோபரில் நடக்குது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தாமஸ் கிண்ண போட்டி நடைபெறுகின்றது. இது வந்து 1949லேருந்து இங்கிலாந்தின் பிரிஸ்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தாமஸ் கிண்ணம். சரியா மாணவர்களே? நன்றி. அடுத்து பொது பூப்பந்து போட்டி. அகில இங்கிலாந்து பொது பூப்பந்து போட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, ஓப்பன், என்னது இங்கிலாந்து ஓப்பன் ஆல் இங்கிலாந்து போட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆல் இங்கிலாந்து போட்டியில 2021 சாம்பியன் வந்து நம்ம மலேசியர், சீனர், நம்முடைய ஜியா. நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த பேரை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்ன நம்முடைய லீ சொங் வையும் பல தடவை வந்து இந்த அகில இங்கிலாந்து பொது பூப்பந்து போட்டி நம்ம லீ சொங் வை ஜெயிச்சிருக்காரு. பிறகு மலேசியாவில் இரட்டையர்கள், அதாவது டபுள்ஸ்லையும் மலேசியர்கள் வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து ஜைலானி சீடே, ரசீப் சீடேக்கு பிறகு சீனர்கள் 2 பேர் இருக்காங்க. இப்போ இப்போ வந்து ஜியா பார்த்துருக்கீங்களா, அவர் தான் லீ ஜுவன் ஜியா. இப்போ புதுசாக நம்ம நாட்டில் ஒரு ஒற்றையர் இருக்காரு. அவர் வந்து சிறப்பாக ஆடி இந்த ஆண்டு அகில இங்கிலாந்து பொது பூப்பந்து போட்டியில் முதலாவதாக வந்தார். அவர் தான் இப்போ மலேசிய நாட்டில் ஒற்றை பிரிவில் தேசிய சாம்பியன். சரியா? ஸோ இந்த போட்டிலாம் அகில இங்கிலாந்து போட்டி வந்து 1899 அறிமுகம் செய்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். ஏறக்குறைய மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் இந்த போட்டி இங்கிலாந்துல நடைபெறும். சரியா? நீங்க தொடர்ந்து பாருங்க, மலேசியா எத்தனை ஆண்டுகள்ல வந்து இந்த போட்டிக்கு வருஷம் மலேசியா அனுப்புவாங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு மலேசியா முதலாவதாக வந்துச்சு, 1வது. சரியா? இதுதான் இது. அடுத்து போட்டி நம்ம மலேசியாவும் 1971 அறிமுகப்படுத்த இந்த உலக கிண்ண ஹாக்கி போட்டியில, சரியா, முன்பு வந்து முதல்ல 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றது. அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டி நடைபெற்றது இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி போட்டி இப்போ மலேசியா வந்து கொஞ்சம் அவ்வளோ வேகமான ஒரு முயற்சி செய்யறதில்ல. உலகத்தில் 4வது இடத்தையும் மலேசியா பிடிச்சிருக்கு. மலேசியா வந்து சி கேம்ஸில், அதாவது சி விளையாட்டு போட்டியில் அந்த போட்டி தொடங்கினதுலேருந்து மலேசியா 1வது வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும். ஆனால் உலக கிண்ணத்துக்கு மலேசியா இன்னும் சிறந்த அடைவு நிலை அடையவில்லை. ஆனால் தகுதி பெற்றுருவாங்க. இந்த ஆண்டு உலக கிண்ணத்துக்கு மலேசியா தகுதி பெறவில்லை. சரியா? நன்றி மாணவர்களே. அடுத்ததாக ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள். எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, சி கேம்ஸாக இருக்கட்டும், ஆசிய கேம்ஸாக இருக்கட்டும், ஒலிம்பிக் கேமாக இருக்கட்டும், காமன்வெல்த் போட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் எல்லா போட்டிக்கும் ஈபு உமாஸ் என்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி கேம்ஸில் அந்த காற்பந்து தான். சரியா? அந்த காற்பந்து போட்டியில் தான் வந்து மையமான ஒரு போட்டியாக ஏற்பாடு செய்வாங்க. அப்போ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈபு உமாஸ் அப்படின்னு சி போட்டியில் எதுக்குன்னு சொன்னால் அது வந்து காற்பந்து. அதை நீங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு போட்டி, இந்த போட்டி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். சரி, மற்றபடி மாணவர்களே, நீங்கள் நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன. அந்த விளையாட்டில் மலேசியாவை பிரதிநிதித்து யார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் நம்ம ஒவ்வொரு ஆளையும் நம்ம பற்றி பேசுவோம். சரியா? நன்றி. இதற்கான பயிற்சியை சார் வழங்குறேன். அந்த பயிற்சியை நீங்கள் சிறப்பாக செய்து எனக்கு அனுப்பி விட்டுருங்க.
நன்றி மாணவர்களே.